தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய்க்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்படுறதாகவும் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கதாகவும் இப்போ ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. விஜய் சொன்னதுனால தான் இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருந்தாலுமே கூட இப்போ அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் சக்தி செயற்பட்டுக்கிட்டு இருக்கா? ஒரு புதிய அறிமுக கட்சியா மட்டும் இல்லாம மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திச்ச ஒரு கட்சியாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பதிவு செஞ்ச இந்த கட்சிக்கு எதுக்காக இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுது? ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய்க்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்படுறதாகவும் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கதாகவும் இப்போ ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த கடுமையான நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பாஜக தான் அப்படின்னும் இந்த முறைப்பாட்டுல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. தமிழகத்தோட முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்குமே பதில் கிடைக்கல. இது இழுப்பறி நிலையில தான் போய்கிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகள் என்னமோ தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவா சார்பானதா அமைஞ்சிருந்தாலுமே கூட விஜய் முதலமைச்சர் ஆகிறதுல பல நெருக்கடிகள், பல சிக்கல்கள், இழுபறி நிலை இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தான் இப்போ இப்படியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தேர்தல்ல போட்டியிட போறேன் அப்படின்னு விஜய் அறிவிச்ச நாள்ல இருந்து, விஜயோட பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக இருக்கட்டும், விஜய்க்காக இருக்கட்டும், அதிகமான நெருக்கடிகளும் பல சவால்களும் வந்துகிட்டே இருந்தது. இந்த சவால்களுக்கும் இந்த நெருக்கடிகளுக்கும் பின்னாடி பல அரசியல் கட்சிகள் மறைஞ்சிருக்கதாகவும், திரைமறைவுல பல அரசியல் நாடகங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கதாகவும் அப்போ பல தகவல்கள் வெளியாகி இருந்த பின்னணியில இப்போ இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சதுக்கு அப்புறமாவும் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு பல நெருக்கடிகள் வழங்கப்பட்டு இருக்கு. அந்த மாதிரியான பின்னணியில தான் இப்போ விஜய்க்கு உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் போது என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க தோணுது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சு விஜய் அதுக்கு தலைமை தாங்கி இந்த தேர்தலில் போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றாரு. என்னதான் இந்த வெற்றியை ஒரு மிகப்பெரிய வெற்றியா பேசப்பட்டாலுமே கூட தமிழ்நாட்டில் பதவி ஏற்கிறதுக்கு இந்த 108 இடங்கள் அப்படிங்கிறது போதாது. இந்த விஷயத்துல ஆளுநர் ரொம்ப உறுதியாவே இருக்காரு. நீங்க 118 பெரும்பான்மையோட வந்தாதான் உங்களை ஆட்சி அமைக்க வழிவிட முடியும், அப்படி இல்லைன்னா உங்களால ஆட்சி அமைக்க முடியாது, திமுக அதிமுக கூட சேர்ந்து ஒரு கூட்டணியா ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய தரப்புல இருந்து உறுதியான முடிவுகளை சொல்லியிருந்தாங்க. எது எப்படி இருந்தாலுமே கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு காங்கிரஸ் முன் வந்திருந்தது. அவங்களுடைய 5 தொகுதிகளோட வெற்றியை விஜய்க்கு வழங்கி ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ விஜயோட மொத்த இடங்களோட எண்ணிக்கை 113 இருக்கு. ஆனா இப்பவும் விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை கிடையாது. ஆளுநரை சந்திக்கிறதும் பதவியேற்க கோர்றதும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில ஆளுநர் தரப்பு ரொம்பவே உறுதியா அவங்களுடைய முடிவுகள்ல இருக்காங்க. ஆளுநர் தொடர்ந்தும் இந்த பெரும்பான்மை வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படியான பின்னணியில தான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்ச காங்கிரஸே இப்போ டிஜிபி கிட்ட ஒரு முறைப்பாடு வழங்கி இருக்காங்க. இந்த முறைப்பாட்டுல தான் சொல்லப்பட்டிருக்கு விஜய் பதவி ஏற்கிறதுக்கு பல நெருக்கடிகள் பாஜக மூலமா வழங்கப்பட்டு இருக்கு, விஜயோட உயிருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மாலை நேரத்திலேயே, அதாவது தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில நிக்குது அப்படின்னு தெரிஞ்ச சந்தர்ப்பத்திலேயே விஜயோட வீட்டு முன்னாடி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம விஜயோட வாகனத்தை பின்தொடர்ந்து அவர் போகக்கூடிய பயணங்களாக இருக்கட்டும், அவருடைய பெற்றோர்களை சந்திக்க போன தருணமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நடிகர் ஜீவாவினுடைய தந்தையினுடைய இறுதி சடங்குகள்ல பங்கேற்க போயிருந்த சந்தர்ப்பத்துல கூட விஜயோட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தான் இருந்தது. தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு வாகனங்கள் விஜய்க்கு அப்போ வழங்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, கடந்த 2 நாட்களாவே விஜய்க்கு இந்த பாதுகாப்பு எதுவுமே வழங்கப்படுறது கிடையாது. விஜயோட நீலாங்கரை வீட்டுக்கு முன்னாடி கூட இருந்த பாதுகாப்புகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு. இப்படியான பின்னணியில இந்த விஷயம் வெளியாகி இருக்குது. விஜயோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு விஷயம் வெளியாகி இருக்கதும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு.
என்னதான் விஜயோட பாதுகாப்பு குறைக்கப்பட்டது, விஜய் கோரினதுனால தான், அதாவது நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவே இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்றேன், இப்போ எனக்கு இந்த பாதுகாப்பு வேண்டாம் அப்படின்னு விஜய் சொன்னதுனால தான் இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருந்தாலுமே கூட இப்போ அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் சக்தி செயற்பட்டுக்கிட்டு இருக்கா, இந்த நெருக்கடிகளுக்கு காரணம் அதுதானா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கு. சென்னை மேற்கு காங்கிரஸ் தலைவரான டில்லி பாபு மூலமா தான் டிஜிபிக்கு இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த முறைப்பாட்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜய்க்கு பிஜேபி கிட்ட இருந்து பல நெருக்கடிகள், அரசியல் நெருக்கடிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, விஜய்க்கும் பாதுகாப்பு வழங்கப்படணும், விஜயோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படணும், பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் அப்படின்னு இவர் மூலமா வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முறைப்பாட்டுல கோரிக்கையா விடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான பின்னணியில தான் பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக கட்சி தலைமையகத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு நடக்குது. புஷி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில 108 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களோட, தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களோட இன்றைய தினம் ஒரு சந்திப்பு நடக்க இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸையும் சேர்த்து இன்னும் ஏதாவது ஒரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்களா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்காங்களா, வேற ஏதாவது பிளான் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது இந்த ஆலோசனை குழு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் அப்படின்னு இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி 113 இடங்களோட, அதாவது காங்கிரஸ் கூட சேர்ந்து தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு விஜய் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய்க்கு உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படலை அப்படிங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆளுநரோட இந்த அழுத்தம் இருக்கு இல்லையா, 118 ஆசனங்கள், அதாவது பெரும்பான்மையோட வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க தர முடியும் அப்படின்னு விஜய் என்ன கோரிக்கை முன்வைச்சாலுமே ஆளுநரோட தரப்புல உறுதியா இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இப்போ மாறி இருக்கு. பல தரப்பினரும் ஆளுநரோட இந்த முடிவை விமர்சிக்கிறது மட்டும் இல்லாம ஆளுநரோட இந்த முடிவுக்கு எதிராக பல போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. நேற்றைய தினமும் கூட பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தது. இந்த சம்பவங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல ஒரு நிலையான ஆட்சி அமையுமா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியை மக்கள் மத்தியில முன் வச்சிருக்கு. 108 தொகுதிகள்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சும் கூட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைக்க முடியாம போயிருக்கிறதுக்கான காரணம் என்ன, எதுக்காக விஜய்க்கு இப்படியான அரசியல் நெருக்கடிகள் வழங்கப்படுது, எதுக்கு இப்படி அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்ச அந்த மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. கூடிய சீக்கிரமா விஜயோட கட்சியையும் விஜயையும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதி வழங்கணும், இந்த அழுத்தம் நீடிக்க கூடாது, இது மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியால நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பலரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறதையும் ஆளுநரை விமர்சிக்கிறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. தேர்தல் பிரச்சாரங்கள்ல மிகப்பெரிய தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிற அடையாளத்தோட 2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கூட்டணி கட்சியோடையுமே கைகோர்க்காம தனியா தேர்தலில் நின்று தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய அறிமுக கட்சியா மட்டும் இல்லாம மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திச்ச ஒரு கட்சியாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பதிவு செஞ்ச இந்த கட்சிக்கு எதுக்காக இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுது, இதுக்கான தீர்வு என்ன, ஆளுநர் தன்னோட முடிவை மாத்திப்பாரா, அப்படி இல்லைன்னா விஜய் தன்னோட புதிய திட்டங்கள் மூலமா ஆட்சி அமைக்க போறாரா, விஜயோட பதவியேற்பு விழா எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இந்த சம்பவங்களை பத்தி, தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இப்போதைய சூழ்நிலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த சம்பவங்கள், அடுத்தடுத்த செய்திகள் மட்டும் இல்லாம உள்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களையும் உடனுக்குடனே தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தொடர்ந்தும் எங்க கூட இணைந்திருங்க. மறுபடியும் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.